Welcome to online class with Emma. 11th Max 10th chapter differential calculus differentiability la exercise 10.5 la first one choose the correct or the most suitable answer from the given four alternatives la first one d by dx of 2 by pi sin x and s நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா இப்போ பாருங்கள் d by dx of 2 by pi sin xn ஓகே அது என்னென்னா sin x நாட் இஸ் ஓகே இது எப்படி போடுறோன்னா ஈக்குவல் டு இப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும் 2 by pi cos x நாட் ஆகிடும். ஓகே ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் pi 2 by 180 into cos x நாட். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் 2 1 2s are 2 90 2s are 80. Therefore this is 1 by 90 cos x naught. Okay, என்ன ஆப்ஷன் கரெக்ட்னா செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் 2 by 90 cos x naught. ஓகே ஒன்றும் இல்லை இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 by d by dx ஆஃப்னு எடுத்து எழுதிக்கணும். எடுத்து it's given in the question itself d by dx of 2 by pi sin x naught. When you differentiate sin x naught na cos x naught. So இது வந்து பையுடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணால் 1 by 90 cos x naught. Next second one, if y equal to f of x square plus 2 and f dash of 3 equal to 5, then dy by dx at x equal to 1 is. So given what is given y equal to f of x square plus 2. இப்போ இது y dash பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன வரும் f dash of ஓகே இது yன்னு கொடுத்ததா y dashனாலும் dy by dxனாலும் ஒன்று. ஸோ y dashனா என்ன f dash of x square plus 2 and with respect to x பண்ணும்போது 2x. ஓகே with respect to x பண்ணும்போது 2x வந்துடும். ஸோ அப்போ என்ன y இது y dash வந்து இது. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலான்னா y dash by 2x equal to f dash of x square plus 2ன்னு எழுதலாம். ஓகே இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. எதனால் அப்படி எழுதுகிறோன்னா இங்கே f dash of 3 equal to 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால f dash equal to அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதனால தான் இதை y dashனும் பண்ணுறோம். y dash equal to f dash of x square plus 2 with respect to xனா 2x. So y dash by 2x equal to f dash of x square plus 2. எதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிறோன்னா இங்கே f dash of 3 கொடுத்துருக்கிறதால. So what is given f dash of 3 equal to 5. ஓகே இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. இது ரெண்டும் கம்பேரிங் 1 and 2 என்ன வரும்னா இப்போ பாருங்கள் கம்பேரிங் 1 and 2 1 and 2 என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகே இங்கே பாருங்கள் எஃப் டேஷ் ஆஃப் 3 ஈக்குவல் டு 5. அப்போது இது இந்த ரெண்டுத்தையும் இந்த எஃப் டேஷையும் கம்பேர் பண்ணுறோம். ஓகே ஸோ என்ன எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 3ன்னு வருது. ஸோ அப்போ என்ன பண்ணோம் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் 3. ஓகேவா ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 3. ஓகே இந்த எஃப் டேஷ் எடுத்துக்கிறோம் ரெண்டுத்தை. ஃபஸ்ட்டு ஒய் டேஷ் பண்ணிக்கிறோம். ஒய் டேஷ் பை 2x ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 3. அப்போ இதுலேருந்து என்ன எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 minus 2 equal to 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ பாசிட்டிவ் 1 மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம இன்னொன்று என்ன பண்ணோம் எஃப் டேஷ் ஒய் டேஷ் ஆஃப் 3 ஈக்குவல் டு 5. இதையும் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதையும் எடுத்துக்கணும். ஓகேவா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் 3ன்னு ஈக்குவேட் பண்ணோம். அப்போ ஒய் டேஷ் ஆஃப் 2x ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது அப்போ என்ன ஒய் டேஷ் பை 2x ஈக்குவல் டு 5. ஓகே ஸோ இதில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடணும். எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா என்ன வரும் திஸ் இம்ப்ளைஸ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு 10x. இப்போது ஒய் டேஷ் ஈக்குவல் டு 10 into 1. So therefore y dash equal to 10.
புரியுதா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், y dash இதை வந்து y dash by 2x equal to f dash of x square plus 2 இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். ஓகேவா? y கொடுத்துருக்காங்க, அதில் வந்து y dash with respect to x பண்ணிவிட்டு y dash by 2x equal to f dash. எதுக்கு இந்த மாதிரி எழுதுகிறோன்னா, given f dash of 3 equal to 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டை ஈக்குவேட் பண்ணுறோம். f dash of x square plus 2 equal to f dash of 3. ஸோ உள்ளே இருக்கிறது மட்டும் எடுத்துக்கிட்டால் x equal to plus or minus 1 வருது. இன்னொன்று என்னென்னா y dash by 2x equal to 5 இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ இது ரெண்டு எடுக்கிறோம். y dash by 2x equal to 5. அதில் x equal to 1 ஈக்குவேட் பண்ணும்போது y dash equal to 10 கிடைக்குது. ஸோ the option is fourth option, y dash equal to 10. Fourth option is correct. Next, third one. So if y equal to 1 by 4 u power 4 and u equal to 2 by 3 x cube plus 5, then dy by dx is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம், given y equal to what solution போட்டுக்கோங்க, given y equal to 1 by 4 u power 4. ஓகே, ஸோ இதில் என்னென்னா dy by, ஏன்னா இங்கே u இருக்கிறதால with respect to u தான் பண்ணணும். ஸோ dy by du equal to 1 by 4, இந்த u power 4 பண்ணும்போது 4u cube வரும். ஓகே, ஸோ 4 and 4 will get cancelled. The answer is u cube. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, u equal to 2 by 3 x cube plus 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன, du by with respect to x பண்ணணும். இது dy by du with respect to u கொடுத்ததால இது du by dx with respect to x. அப்போ என்ன வரும், 2 by 3 into with respect to x பண்ணும்போது 3x square வரும். ஓகேவா? ஸோ வாட் 3 will get cancelled. ஸோ the answer is 2x square. இப்போ என்ன வரும், dy by du and du by dx கண்டுபிடிச்சிட்டோம். நான் என்ன கேட்டிருக்காங்க, find dy by dx. அப்போ dy by dx என்ன, dy by dx equal to dy by du into du by dx. ஓகே, ஓகேவா? ஸோ அப்போ என்ன, இது என்ன, u cube into 2x square. Okay, so u cube into 2x square is dy by dx. Next, so u உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க 2 by 3 x cube plus 5. ஸோ அந்த u பிளேஸில் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 2 by 3 x cube plus 5. ஓகே, ஹோல் கியூப். ஏன்னா u பிளேஸில் இதை போடுறோம், 2 by 3 x cube whole cube into 2x square. புரியுதாம்மா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, ஈக்குவல் டு 2 by 3. இப்போ இதை எல்சிஎம் எடுத்துக்கோங்க, 2x cube plus 15 divided by 3 whole cube into 2x square. புரியுதா? எல்சிஎம் எடுத்தால் 5 3s are 15, ஹோலுக்கு 3 வந்துடும். ஓகே, ஈக்குவல் டு இது என்னென்னா 2x cube ப்ளஸ் செப்பரேட்டாக எழுதிக்கோங்க, ப்ளஸ் 15 whole cube divided by 3 cube into 2x square. ஓகே, ஸோ இது என்ன வரும்னா ஈக்குவல் டு இந்த 2 எப்படி எடுத்துக்கோங்க, 3 cube என்ன 27, 3 into 3 into 3 9 3s are 27 x square into 2x cube plus 15 whole cube. இதுதான் ஆன்சரில் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும். தேர்ட் ஆப்ஷன் 2 by 27 x square 2x cube plus 15 whole cube. அதுதான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எப்படின்னா இந்த 2வை ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன், and then 3 cube is 27 and then x square எடுத்துகிட்டு வந்துட்டேன், 2x cube plus 15 the whole cube. ஓகே, ஃபஸ்ட்டு dy by du கண்டுபிடிக்கணும், du by dx with respect to x, then dy by dx is dy by du into du by dx. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஆன்சர் வருது. ஸோ திஸ் இஸ் dy by dx. நெக்ஸ்ட் fourth one, if f of x equal to x square minus 3x, then the points at which f of x equal to f dash of x are both positive integers or negative integers are irrational, one rational and other irrational anu கேட்டிருக்காங்க. ஸோ f of x equal to என்ன, x square minus 3x. ஸோ இதில் f dash of x கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்ன வரும், 2x minus 3. ஓகே, ஸோ f of x equal to f dash of xன்னு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன, x square minus 3x equal to 2x minus 3.
So x square minus 3x minus 2x plus 3 equal to 0. So x square minus 5x plus 3 equal to 0. So இது வந்து quadratic equation formula இருக்கு. அப்போ quadratic ax square plus bx plus c என்ற formula இருக்கு. So அப்போ இதுக்கு என்ன formulaன்னா x கண்டுபிடிக்கிறதுக்கு x equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. So what is b here? B is minus 5. Okay, and a is 1 and c is 3. அப்போ minus b x equal to minus b na minus 5 இருக்கு already minus b na 5 வரும் plus or minus square root of b square 25 minus 4ac 4 into 1 into 3 divided by 2a. 2a is 1. 2 into 1 equal to 5 plus or minus square root of 25 minus 12 divided by 2. அப்போ என்ன வரும் 5 plus or minus square root of 13 by 2. ஸோ அப்போ இது என்ன ரூட்ஸ் என்ன x equal to 5 plus root 13 by 2 ஒரு ரூட்டு and then 5 minus root 13 by root 2. அப்போ ரெண்டுமே irrational numbers. அப்போ third option is correct. both irrational numbers. ஒன்று rational ஒன்று irrational கிடையாது. both are rational numbers. okay, so b square minus 4ac formula போடணும். b வந்து minus 5 already இருக்கு. so b square minus b னா plus 5 வரும். b square minus 4ac divided by 2a பண்ணு. next fifth one. So if y equal to 1 by a minus z, then dz by dy is அப்படி கேட்டிருக்காங்க. So y equal to 1 by a minus z. இந்த dz by dy டைரக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு dy by dz கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெசிப்ரோகேட் பண்ணிக்கணும். ஸோ இது பண்ணால் என்ன வரும்னா 1 minus a minus z whole square. ஸோ நம்மளுக்கு வாட் இஸ் ஆஸ் dz by dy. அப்போ dz by dyனா என்ன ரெசிப்ரோகேட் பண்ணிக்கோங்க a minus z the whole square. ஸோ ஆப்ஷன் 1 is correct, a minus z the whole square. ஓகே, இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 by a minus z whole square. ஸோ இது ரெசிப்ரோகேட் பண்ணும்போது a minus z the whole square. dz by dy தான் கேட்டிருக்காங்க. a minus z whole square. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் 6, 7, 8, 9, 10 பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.